வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கும் நிஃப்டி 50 ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு டேல 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்து டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி 50 இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு வாரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிருச்சு. இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரஸிவாக மாறியிருக்காங்க. 4000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. எக்ஸாக்டாக 4440 கோடிக்கிட்ட விற்றுருக்காங்க. அதே சமயத்தில் டிஐஎஸ் ஒரு 6000 கோடின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க நெட்டாக பார்க்கும்போது. ஸோ எஃப்ஐஐஸ் இன்னும் நம்ம மார்க்கெட்டில் செல்லராக இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சைடு பணத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ எக்ஸிட் ஆகக்கூடிய இடத்துல மேபி ஃப்யூச்சரில் திரும்ப உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அட்ராக்டிவாக நமக்கு எந்த இடம் தோணுதோ அந்த இடத்த நோக்கி நம்ம பயணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப ஏறின பங்கு அண்ட் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பங்குகளை துரத்துவது இதெல்லாம் டெஃபினட்டாக நமக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது இன்னைக்கு டேயில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சன்ஃபார்மாவோட ரிசல்ட்டை பார்ப்போம். சன்ஃபார்மா ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு ஹைலைட் என்ன சன்ஃபார்மாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஃபார்மாவோட இனோவேட்டிவ் ட்ரக் போர்ட்ஃபோலியோ மட்டுமே யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு வருடத்தில் இந்த FY26 மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ $1 பில்லியன் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை அவங்களுடைய இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நம் நாட்டு நிறுவனம் ஜென்ரிக்கில் இல்லாமல் ஸோ இன்னோவேட்டிவ் ட்ரக்கில் கலக்கிட்டு இருப்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ புதுசாக ஒரு அக்யூசேஷன் வேறு பண்ணாங்க ஆர்கனன். ஸோ அதோட க்ரோத் மேபி ஃப்யூச்சரில் இன்னும் கூட பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எது எப்படியோ இந்த காலாண்டு அவங்களுடைய வருமானம் குறைஞ்சிருக்கு. 14,612 கோடியாக இருக்குது. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1000 கோடி பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. ஆனால் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், ப்ராஃபிட்டும் சரி, அவங்களுடைய ரெவன்யூவும் சரி. ஆனால் போன காலாண்டுகள் கூட ஒப்பிட்டால் இந்த காலாண்டு சுமாராக தான் சன்ஃபார்மாக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ மார்ஜினும் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரிக் போர்ட்ஃபோலியோ மேபி யூஎஸில் கொஞ்சம் வீக்கன் ஆகிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபார்மா கம்பெனி. பட் என்ன வேல்யூவேஷன் தான் ரொம்ப பீக்கில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். மேபி இந்த ஆர்கனால ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஃப்யூச்சரில் ஏற்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். கிடச்சிதுன்னா அப்போ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கோல்கேட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கோல்கேட்டும் ரொம்ப பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் கோல்கேட் இப்போது பாசிட்டிவில் தான் இருக்குது போர்ட்ஃபோலியோவில். ஸோ கோல்கேட்டோட ரிசல்ட் இந்த சமயத்தில் வந்திருக்கு. ஸோ கோல்கேட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெட்டராக தான் இருக்குது. ஆனால் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆகிருக்கு. ரெவன்யூ இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக FY26 அண்ட் FY25 கூட கம்பேர் பண்ணும்போது கோல்கேட்டோட பர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆகிருக்கு. என்ன காரணம்? ஸோ இந்த ஜிஎஸ்டியில் நடந்த இது, ஸோ எஃப்எம்சிஜியில் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் சில டேக்ஸ் ரிவர்சல் இதன் காரணமாக அவங்களுடைய லாபம் அடி வாங்கியிருக்கிறதா கோல்கேட் நிறுவனம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காலாண்டு பரவாயில்லாத ஒரு காலாண்டு தான். கடந்த 3 காலாண்டு கூட ஒப்பிடும்போது ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா கோல்கேட் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது போக அவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அது போக கோல்கேட் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்டிங்கை உயர்த்தியிருக்காங்க. ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பலதும் கட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே கோல்கேட் ஒரு 10% பார்த்திங்கன்னா உயர்த்தியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னா ப்ரீமியம் ப்ராடக்டை புஷ் பண்ணுறது தான் ஒரே ரீசனாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற பலனும் பார்த்திங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற பலனும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதா சிஇஓ பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் ஒரு ₹24 பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கோல்கேட் நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபர்தராக நம்ம பார்ப்போம். மேபி இங்கேருந்து இது டிக்ளைன் ஆனாலும் ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்கமிங் டேஸில் அப்படின்ட்டு. அடுத்தது என்டிபிசி க்ரீனோட ரிசல்ட் வந்திருக்கு. என்டிபிசி க்ரீனோட இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. ஆனால் போன காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. நான் கூட ஷாக் ஆகிட்டேன். என்னடா என்டிபிசி க்ரீனோட பி ரேஷியோ வெறும் 15 தான் இருக்கா அப்படின்ட்டு ஸ்க்ரால் பண்ணும்போது டக்குன்னு மறந்துட்டேன். கடைசியில் பார்த்தா இது என்டிபிசி நிறுவனமாக இருக்குது. ஸோ என்டிபிசி க்ரீன் பார்த்திங்கன்னா இந்த எப்போவுமே மார்ச் அண்டு ஜூன் குவார்ட்டர் 2 காலாண்டு கொஞ்சம் பெட்டரான காலாண்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இதில் எப்போது இந்த மார்ச்சில் பண்ணியிருக்காங்க. பட் போன வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. 197 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 15% பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது 46% ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் இது ஒரு ஃப்ளாட்டான சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். அது போக
கெப்பாசிட்டி பார்த்தீங்கனாலும் ஏத்த போறதாவும் தகவல் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஃபியூச்சர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த என்டிபிசி கிரீன பொறுத்தவரைக்கும். ஸோ ஃபர்தரா ஒரு டிப் ஏற்படணும். ஒரு நல்ல வேல்யூ வந்ததுன்னா, கண்டிப்பா இது ஒர்த்தான பையிங்கா இருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். அடுத்தது ஸோ எய்ச்சர் மோட்டாரோட ரிசல்ட் வந்திருக்கு. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. குறிப்பா எஃப்ஐ 26, எஃப்ஐ 25 கூட கம்பேர் பண்ணும்போது எய்ச்சர் மோட்டார் கணிசமா அவங்களுடைய லாப வளர்ச்சிய பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டு 12% பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ரூ. 82 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரூ. 1520 பத்தி சாரி ரூ. 1520 கோடி ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எய்ச்சர் மோட்டார் ரூ. 2300 இருந்தது. ஸ்விங் பண்ணி அநியாயமா இந்த ஸ்டாக்க வந்து நான் விட்டுட்டேன். அப்படிதான் வந்து சொல்லியாகணும். ஸோ ப்ளூ சிப்ல ஸ்விங் பண்றது என்னைக்குனாலும் வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாரி 2 பங்கு நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறது. நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த தவற வந்து வேற யாரும் பண்ணிறக்கூடாதுல்ல. பெர்ஃபார்மே பண்ணலன்ட்டு நம்ம விப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதில வாங்குறதுக்கான பாசிபிலிட்டீஸே வந்து ஏற்படாது. அது சரியான ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இத நான் ஹீரோ மோட்டார் கார்ப்லயும் அனுபவிச்சேன். எய்ச்சர் மோட்டார்லயும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ 2மே பார்த்தீங்கன்னா, ஒரே விலை கிட்ட தான் இருந்தது. ஸோ ஹீரோ மோட்டாரும் ஒரு ரூ. 2200 ரூ. 2300 கிட்ட தான் இருந்தது. ஸோ எய்ச்சர் மோட்டாரும் பார்த்தீங்கன்னா, சேம் அதே ஒரு இடத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பெரிய ஒரு சைட்வேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எய்ச்சர் மோட்டார்ல ஏற்பட்டது. ஸோ நான் கூட சரி ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சரி ஸ்விங் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 டைம் பண்ணிட்டோம். திரும்ப ஸ்விங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்விங் பண்ணுனேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, திரும்ப நமக்கு ஸ்விங் லோக்கு வரவே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் வாங்குறதுக்கான ஒரு மனசும் இல்ல. பங்கு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிருச்சு. மேபி வச்சிருந்தா டெஃபினட்டா நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்துருக்கலாம். அதுபோக நல்ல வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ லாங் டெர்ம்க்கு ஒர்த்தான ஒரு ஸ்டாக்கா போர்ட்ஃபோலியோல அமைஞ்சிருக்கும். ஆனா நான் பண்ண தவறு, ஸோ ஒரு ப்ளூ சிப் பங்கு, ஒரு நல்ல பங்குல நான் ஸ்விங் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு தவறா நான் வந்து பார்க்குறேன். அந்த தவறுகள்ல இருந்து நான் பாடங்களும் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ இப்பவும் சில ப்ளூ சிப் பங்குகள் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்ணாம வந்து இருக்கு. ஸோ அந்த மாரியான இடத்துல டெஃபினட்டா ஸ்விங் பண்றதுக்கான ஒரு ஐடியா எனக்கு துளி கூட வந்து கிடையாது. ப்ளூ சிப் அப்படியே கிணத்துல போட்ட கல்லாட்டம் கடந்துட்டே இருக்கட்டும். ஸோ என்னைக்கு ஏறி வரணும், அன்னைக்கு ஏறி வரட்டும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லாபத்த எங்கனாலும் சம்பாரிச்சுக்கலாம். பட் ப்ளூ சிப்ப விட்டுட்டா, அடுத்தது நமக்கு பிடிப்பதற்கான வாய்ப்பு என்னைக்கு கிடைக்குமோ தெரியாது. ஸோ அதனால ஹோல்டு பண்றத பத்தி மட்டும் தான் இப்போதைக்கு ப்ளூ சிப்ல நான் ட்ரை பண்றேன், திங்க் பண்றேன். ஸோ பல ப்ளூ சிப் பங்குகள் இப்பவும் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துட்டு இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதர் சைடு நம்ம மற்ற பக்கம் ஸோ எங்கே ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க்குக்கு தனியா ஒரு பணத்த ஒதுக்கி, ஸோ அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறது அண்டு மிதமான பங்குகள்ல ஒரு 2 வருடம், ஒரு 2 1/2 வருடம் ஹோல்டு பண்றதுக்கான பங்குகள் அப்படின்ட்டு ஸோ பல செக்டாரையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, இந்த மாரி லார்ஜ் கேப் பங்குகள நம்ம பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். அதாவது ஸோ இத ஸ்விங் பண்ணி ஒரு 10% ஒரு 30% லாபத்துல வெளிய வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மகிட்ட இருந்து போயிரும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அது எனக்கு இப்ப சுத்தமா இல்ல. மொதல்லாம் ஒரு 30% லாபத்த பார்த்தோன்னா குடுத்துட்டு சரி அடுத்த ஸ்விங்ல பண்ணலான்னு பண்ணுவேன். அது கை குடுத்தது. ஆனா லாங் டெர்ம்ல டெஃபினட்டா அது பெரிய வெல்த்த கிரியேட் பண்ணல. ஸோ அத மற்ற இடத்துல நம்ம பண்ணுவோம். அத ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் ஆகும். நம்ம ஸ்விங்ல பண்ண லாபத்த விட இந்த மாரி ப்ளூ சிப் பங்குகள் ஒரு நிலையான ஒரு ஸ்திரத்தன்மைய பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோக்கு குடுக்கும். அது போக நல்ல ரிட்டர்னும் குடுக்கும் அப்படிங்கிறதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டா இந்த எய்ச்சர் மோட்டார் இருக்கு. ஸோ இதையும் நான் உங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த தவற நீங்க யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய தவற இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எஃப்ஐ 26 பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட பாருங்க எத்தன கோடி லாபம் பண்ணியிருக்காங்கன்னு. 800 கோடி கிட்ட எஃப்ஐ 26ல அவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. வருமானம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4500 கோடி, 5000 கோடி கிட்ட உயர்ந்திருக்காங்க. ஒரு வருடத்துல. ஸோ கன்சிஸ்டன்ட்டா அது மட்டும் இல்ல. கரெக்ட்டா இந்த 2023 ஃபினான்ஷியல் இயர்ல ஆரம்பிச்சாங்க. கடந்த 4 வருடமா நல்ல வளர்ச்சிய பார்த்தீங்கன்னா, பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வேல்யூவேஷன்ல இந்த பங்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் கமர்ஷியல் வெஹிக்கிள்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டூ வீலர் பிரீமியம் பைக் சேல்ஸ்லயுமே பெட்டரான ஒரு நம்பர்ஸ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அடுத்தது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பந்தன் பேங்க்ல அவங்களுடைய ஸ்டேக்ஸ உயர்த்தியிருக்காங்க. இப்போ 5% தாண்டி பந்தன் பேங்க்ல வந்து பங்குகள ஹோல்டு பண்றாங்க. ஸோ ரீசென்ட்டா இப்போ வாங்கியிருக்காங்க பந்தன் பேங்க்ல. ஸோ என்ன காரணத்துக்காக வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. மேபி அவங்க தலையில கட்டுறாங்களா? இல்ல அவங்களா வாங்குறாங்களா? அப்படிங்கிறது நமக்கு புரிதல் இல்ல. பட் இது பக்கமெல்லாம் நம்ம போகக்கூடாது. பந்தன் பேங்க் பக்கத்துலலாம் போவே கூடாது. எஸ்பிஐ பக்கத்துலயும் இப்போதைக்கு முடியாது. ஸோ அதர் பேங்க்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேபி சான்ஸ் ஏற்பட்டதுன்னா, ஒரு நல்ல சான்ஸ் ஏற்பட்டதுன்னா, நம்ம பிடிப்பத பத்தி திங்க் பண்ணுவோம். ஸோ கசகசன்ட்டு போய் எல்லா வாய்ப்பையும் போய் அள்ளி போட்டுட்டு இருந்தோம்னா, அதுக்கப்புறம் வர பெட்டர் வாய்ப்ப நம்ம தவற விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப வந்து நம்ம பொறுமையா தேர்வுகள பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நானே ஃபாஸ்ட்டா தான் போயிட்டுருக்கேன் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. உங்களுக்கு தெரியும்.
கடந்த 2 வருடமா எவ்வளோ ஸ்லோவா இருந்தேன்ட்டு. அதுவும் போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தேன். அங்கங்க ஏதோ ஒரு இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அத மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனா இப்போ போன வருடம் செகண்ட் ஹால்ஃப்ல இருந்து ரொம்பவே ஸ்பீட் ஆயாச்சு. ஸோ பல இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அ அதுக்கான டைமா இத வந்து நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். ஓரளவு கொஞ்சம் வந்து ஸ்லோவா போகுறதுக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது விப்ரோவோட பைபேக்கோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 5ஆம் தேதி விப்ரோவோட பைபேக்கா வந்து இருக்கு. ஸோ இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து இருக்கும். ஸோ நான் டெஃபினட்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ 250 பார்த்தீங்கன்னா, இவங்க பைபேக் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன ரேஷியோல இவங்க வாங்க போறாங்கன்னு தெரியல. லாஸ்ட் பைபேக்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த டைம்ல இருந்த நண்பர்களுக்கு தெரியும். பைபேக் பண்ணிட்டதுக்கப்புறம் ரூ. 360 ரூ. 369 கிட்டலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்தது இந்த விப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு ஏற்றத்த குடுத்து இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, பழைய இடத்துக்கிட்டயே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையிலயும் நான் பைபேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இதுதான் கிடைக்கும். ஸோ டாக்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் அஃபெக்ட் பண்ணிற போறதில்ல. அதனால நான் டெஃபினட்டா வந்து இந்த விப்ரோ பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஏற்றத்த குடுக்குமோ, இல்ல எவ்வளோ நாள் டைம் எடுக்குமோ அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு பைபேக் பண்ணது ஒரு நல்ல விஷயம். இப்போ ஒரு பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதும் நல்ல விஷயமா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ அதனால டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, விப்ரோ பைபேக்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ பண்ணும்போது அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ நீங்க பண்றீங்களா இல்லையாங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாரி அது உங்களுடைய ஓன் சாய்ஸா வந்து இருக்கட்டும். நீங்க உங்க முடிவ நீங்களே வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது ஐபிஎம் கிட்ட இருந்து அப்டேட். ஸோ ஐபிஎம்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரீசென்ட்டா, அதாவது ரீசென்ட்டாலாம் சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகப்போகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இதே ட்ரம்ப் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்டெல்ல ஒரு $5 பில்லியன் போட்டாங்க. இப்போ அதோட மதிப்பு எங்கேயோ போயிருச்சு. பெரிய அளவுக்கான ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 5 டைம்ஸ்க்கு மேலான ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, இன்டெல் குடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா ஒரு $25 கிட்ட தான் வந்து அவங்க வாங்குனாங்க. இன்டெல் நிறுவனத்தில பங்குகள வாங்குனாங்க. வாங்குனதுக்கு அப்புறமும் இன்டெல் நிறுவனம் $19லாம் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. அத நம்மளும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எங்க வந்து பணம் போட போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ புது பிசினஸ்ல போட போறாங்க. ஸோ ஐபிஎம்மோட புது பிசினஸ் அது. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. இத பற்றி நான் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணல. ஸோ இத பற்றி நம்ம கண்டிப்பா வந்து செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இவனுங்க ஏதோ ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதே மாரி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்க பற்றியும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ படிக்கலாம். நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இப்பலாம் எனக்கு ஃப்ரீ டைமே இல்ல. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆர்டிக்கிளே நான் போடாம இருக்கேன். ரொம்ப நாள் இருக்கும். 10, 15 நாள் கிட்ட இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ணி எழுதுறதுக்கு சுத்தமா டைம் இல்ல. டெய்லி வீடியோ எத்தன மணிக்கு போடுறேன்னு நீங்க பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட 3 மணிக்கிட்ட ஆயிருது. ஸோ 3 மணிக்குள்ளேயாச்சும் போடணும் அப்படின்னு தான் முயற்சி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அது போக அமெரிக்க மார்க்கெட் நான் ட்ராக் நெறையா பண்றேன். உங்க கூட ஷேர் பண்ணல. ஸ்டெலன்டீஸ்ல நேத்து அவ்வளோ அப்டேட் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் பிளான் கம்ப்ளீட்டா வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அத நான் டிஸ்கஸ் பண்ணணும்னா, ஒரு வீடியோ டெஃபினட்டா பத்தாது. அத்தன விஷயங்கள சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ, அத சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளான் பார்த்தீங்கன்னா, ஸ்டெலன்டீஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதில இருக்கக்கூடிய நிறை, குறைகள பற்றி நம்ம பார்ப்போம். அது போக மற்ற கம்பெனிஸ் இன்டெலோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்வீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல செய்திகள் வந்து இருக்கு. ஸோ ஒண்ணொண்ணா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டைம் இல்லாத காரணத்தினால ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்லயும் நான் போஸ்ட் பண்ணாம இருக்கேன். ஸோ சண்டே பார்ப்போம். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒர்க் இருக்கு. அதனால சண்டே நம்ம வந்து இந்த ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்டிக்கல் போடுறதுக்கு எப்படியும் டைம் இருக்காது. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் நான் எடுத்து வச்சிருக்கேன். மற்ற பங்குகள பத்தி கொஞ்சம் நான் வந்து ஸ்டடி பண்ணணும். ஸோ அந்த பங்குகள எந்த இடத்துல வாங்குறது அப்படிங்கிற ஒரு முடிவ வந்து எடுக்கணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு டெஃபினட்டா டைம் எடுக்கும். ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷனையும் நான் வந்து பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் அது போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா நம்ம இதெல்லாமே சும்மா தான் போட்டுட்டு இருக்கோம். ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபலா இருக்கட்டும், இல்ல இந்த ஆர்டிக்கல் போஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் எனக்கு எந்த ரெவென்யூவுமே இல்ல. ஸோ நண்பர்கள் கேட்குறாங்கன்றதுல ஆடையும் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் அந்த ஆட் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சும்மா எந்த வேலையும் யாரும் செய்ய மாட்டாங்க. யாரும் செய்ய மாட்டாங்க. அத நம்ம புரிஞ்சுக்கணும். யாருமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தியாகம் பண்றதுக்காக வரல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பண நோக்கத்தோட தான் பண்றாங்க. அதுலேருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தான் மற்ற பார்வையாளர்களும், நண்பர்களும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பண்ணுவேன். பட் அதற்கான டைம் இப்ப இல்ல. ஸோ ஒர்க் பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேல வந்து போயிட்டுருக்கு. மற்ற பங்குகளும் நம்ம பார்க்கணும்ல. புது பங்குகளையும் டெஃபினட்டா நம்ம புடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி புது பங்குகள நம்ம பிடிக்கணும்னா, அதுல கன்விக்ஷன நம்ம ஏற்படுத்தணும். எந்த ரேஞ்ச் வந்தா நல்லாருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச ஏன்னா ரிஸ்கி ஸ்டாக்ஸ் பத்தியெல்லாம் நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ரிஸ்க்கான பங்குகளுக்குன்னு ஒரு செப்பரேட் பிளான பார்த்தீங்கன்னா, எக்ஸல்ல நான் அ
தனித்தனியா வந்து அத அப்படியே டிராஃப்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஒரு நாளுங்கிறதே பத்தாது. ஸோ அதனால உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு, ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மட்டும் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா, மேபி வரலன்னா, பேசாம அன்னைக்கே வாங்கியிருக்கலாம்ல ப்ரோ அப்படின்ட்டுலாம் கீழ வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு முதலீட்டு பார்வையா எனக்கு படல. அது என்னையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பும். நான் அது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சான்ஸ் வந்ததுன்னா, அந்த ரிஸ்கி பங்குகள் பற்றி நான் அதுவும் சொல்லக்கூடிய பங்குகள் பற்றியான அப்டேட்ட மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். எல்லா பங்குகளும் டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அப்படி நான் பண்ணுனேன்னா, கண்டிப்பா அது எனக்கே பேக் ஃபயர் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு கேட்பாங்க. நாளைக்கு மேபி அது பெர்ஃபார்ம் பண்ணாம போச்சுன்னா, நான் நான் யாரையும் வாங்குங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஸோ ஒரு குற்றச்சாட்டு வரும். அது நமக்கு தேவையில்லாத வேல. அதனால ஸோ பார்த்து பக்குவமா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நெறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அண்டு சாதா என்ன பத்தி நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!